அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரான் அமெரிக்கா யுத்தம் 14வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தவில்லை. எங்களுடைய தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பதிலடிதான். ஆகவே நாங்களும் தாக்க மாட்டோம் என்று சொன்ன ஈரான் நேற்று ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. எங்கே? ஜோர்டானுடைய அமெரிக்காவுடைய தளத்தில். அது வெறும் தளம் இல்லை, ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவத்தினர் இருந்த தளம். ஏற்கனவே நாம் பல காணொளிகளில் சுட்டிக்காட்டியபடி இந்த தளங்கள் அழிக்கப்படும் போது ஒன்லி ரிமைன்ஸ் என்று சொல்லக்கூடிய எரிந்து கரிந்த உடல்களின் மீதம்தான் கிடைக்கின்றன. அதை பல டிஎன்ஏ டெஸ்டுகளுக்கு உட்படுத்தித்தான் இன்னார் தான் இறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் பல பலாஸ்டிக் மிசில்ஸை கொண்டு ஜோர்டானுடைய தளத்தை தாக்கியதில் பயங்கரமான நஷ்டம் வந்திருக்கிறது. அதை ஏன் ரிட்டாலியேட்டர் இதில் இருந்து நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று கேட்டால், அமெரிக்கா வேறொரு திட்டத்தை வைத்திருக்கிறது. அதனால் வி ஆர் ப்ரீஎம்ப்டிவ் அண்ட் டேக்கிங் இனிஷியேட்டிவ் அண்ட் கிரியேட்டிங் மொமெண்டம் ஃபார் த வார். 3 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, வி ஆர் ப்ரீஎம்ப்டிவ், நாங்கள் வருமுன் காப்பதற்காக தாக்குதல் நடத்துகிறோம். 2, வி ஆர் டேக்கிங் த இனிஷியேட்டிவ், தாக்குதலில் முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அண்ட் வி ஆர் கிரியேட்டிங் எ மொமெண்டம், நாங்கள் இந்த யுத்தத்தின் அடுத்த கட்டத்திற்கு போகிறோம். இதை ஃபேஸ் 2 என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஏன் இந்த ஜோர்டானுடைய அமெரிக்க தளங்களின் மீது, குறிப்பாக இராணுவத்தினர் இருக்கக்கூடிய தளங்களின் மீது தாக்குதல் நடக்கிறது என்பதற்கு பல அமெரிக்க இராணுவத்தினர் அங்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அமெரிக்கா 60 பேர் இறந்ததாக ஒத்துக்கொண்டு இருக்கிறது. ஒரு ரிட்டாலியேட்டரி அட்டாக்கை அமெரிக்கா செய்யணும், அது அமெரிக்கா செய்யலை. சவுதியும் அமெரிக்காவும்னு சேர்ந்து சொல்கிறாங்க. அது ஈராக்குடைய ஐஆர்ஜிசி தளம் என்று அறியப்படக்கூடிய இடத்தில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஐஆர்ஜிசி தளம்னு அங்கே என்ன இருக்குங்கன்னா, பேராமிலிட்டரி, அதை ப்ரோக்ரஸிவ் மூமெண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை பேராமிலிட்டரின்னு சொல்லுவாங்க. ஈரானுடைய படைகளை ஈராக்கில் பிஎம்எஃப் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது பாப்புலர் மூவ்மெண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த தளங்கள் மீது தாக்கியதாகவும் அதில் 8 பேர் இறந்ததாகவும் 4 பேர் காயம்பட்டதாகவும் இருக்கிறது. ஆகவே சவுதி அரேபியா இதில் நேரடியாக அமெரிக்காவுக்கு உதவி செய்திருக்கிறது. அதனால் ஹூத்திஸ் சவுதி அரேபியானோட ஆரம்கோ ஆயில் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கிணறு, அதாவது 1967 பெருசாக பேசப்பட்ட அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியானுடைய எண்ணெய் வளத்தை தாரை வார்த்து தந்த ஆரம்கோ தாக்கப்பட்டிருக்கிறது. அது பயங்கரமாக எரிந்திருக்கிறது. இன்னும் சில தளங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தாக்குதல் தொடர்ந்தால் ஹூத்திஸ் தன்னுடைய தாக்குதலை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. இதில் இன்னொரு செய்தியில் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட உண்மை என்னவென்று சொன்னால், ஈரான் பல தாக்குதல்களை ஈராக்கில் இருந்து அமெரிக்காவினுடைய ஜோர்டான் தளங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது கடந்த 30 நாட்களாக. அமெரிக்காவுக்கு எங்கிருந்து தாக்குதல் வருகிறது என்பதே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பேட்ரியாட், தாட், டேவிட் சிங் போன்ற வான்தடைகள் தோற்று போனது என்பது மட்டும்தான் அது அறியும். ஆக அதுவும் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஆக ஈரான் ஒரு தெளிவான சுற்று வட்டார சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு தாக்குதல்களை தொடர்கிறது என்பதுதான் இதிலிருந்து பெறப்படக்கூடிய உண்மை. இப்போ அதே டோன்ல அமெரிக்காவுடைய ஒரு கப்பலை, சவுதி அரேபியாவுடைய ஒரு கப்பலை ஹூத்திஸ் தாக்கியிருக்கிறார்கள். உன்னை அடிச்சிருக்காங்க, 6 எண்ணத்தை திருப்பி அனுப்பியிருக்காங்க. சவுதி அரேபியாவால் ஒரு சொட்டு எண்ணெயை கூட இப்பொழுது எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை, விற்பனை செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் சொன்னால், அங்கே அகதிகள் ப்ராப்ளம் கூட வரும்போது தெரியுது. சவுதியில் மட்டுமில்லை, வளைகுடா நாடுகளில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உயிருக்கு பயந்து வெளியே செல்லக்கூடிய நிலை கூட வரும் என்பது
ஏற்கனவே சுட்டி காட்டியது. அந்த நிலைதான் இப்பொழுதும் தொடர்கின்ற வகையில் இருக்கிறது. அடுத்து அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்று தெரியவில்லை. ட்ரம்பிடம் கேட்டதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தேர் இஸ் வெரி குட் ப்ரோக்ரஸ் இன் த டாக்ஸ். பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ சில மீடியாக்கள் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலைன்னு சொல்றாங்க. அது இந்த முந்தா நாள் வரைக்கும் தான் உண்மை. இன்னைக்கு அல் ஜசீரால ஈரான் ஆல்சோ அக்னாலஜஸ், ஈரானும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் அதில் சீரியஸா இல்லை, நாங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படலை. ஏன்னு சொன்னால் அமெரிக்கா என்னதான் இது பண்ணாலும் ட்ரம்ப் கையெழுத்துக்கு மரியாதை கிடையாது, அமெரிக்காவை நம்ப முடியாது. அதனால நாங்கள் இப்போ ப்ரீஎம்டிவ் முன்னெச்சரிக்கை தாக்குதல்களை தொடங்கிவிட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது ஒரு செய்தியை நாம் இதற்கு முன்னாடி உள்ள காணொலியில் சொன்னோம். இஸ்ரேலு அமெரிக்காவினுடைய அண்மைகால $1.5 trillion பாதுகாப்பு துறைக்கு அல்லது ஈரான் மீதுள்ள யுத்தத்துக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்ட அந்த பட்ஜெட் டிஸ்கஷன்ல ஒரு கிளாஸ் என்னன்னா, அமெரிக்காவோட மிலிட்டரியை இஸ்ரேலோட மிலிட்டரியோடு இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு நான் அதை எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்பதை தெரிவித்தேன். இப்போ அது ஏன்னு தெரியுதுன்னா, யுத்தத்தை இப்போ அமெரிக்கா நடத்தினதுக்கு காரணம் அதில் உள்ள அம்யூனிஷன்ஸ் சொல்லக்கூடிய ஆயுதங்கள் தீர்ந்து போய்விட்டது என்பதுதான். அப்போ இஸ்ரேலில் நிறைய டம்ப் பண்ணியிருக்கான். அப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களாக பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த அமெரிக்கானுடைய இராணுவத்தை இஸ்ரேலுடைய இராணுவத்தோடு இன்டகிரேட் பண்றதுன்னு சொல்றாங்க. அடுத்தால பென்கர் சொல்லியிருக்கேன், நாங்கள் இனிமே ஈரானுடைய தளங்களை நாங்கள் இஸ்ரேலில் இருந்து அமெரிக்க போர் விமானங்கள் பறந்து தாக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்திருக்கு. அதனால என்ன ஏதோ ஒரு கணக்கில் ஜோர்டானுடைய அமெரிக்க தளங்களை தாக்கி இருக்கிறார்கள். இன்னும் இது சம்பந்தமான பல உண்மைகள் நமக்கு தெரிய வரும். அடுத்து இந்த யுனைடெட் கிங்டம்ல நடந்த ஒரு பெரிய விஷயம் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கிறது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் நடந்து கொண்டு இருப்பது கூட்டுப்படுகொலை என்று சொல்லி இருக்கிறது. அது சொன்னதில் ஒன்றும் ரிலீஃப் இல்லை. ஒரு குழந்தை கூட சாவறதை அதால் தடுக்க முடியல. நேற்று கூட காசா சிட்டியில் இருந்த முத்தக்கி மாஸ்க் என்ற ஒரு பள்ளிவாசலை அடித்திருக்கிறார்கள். அது OMCA இந்த கிறிஸ்டியன் யங் முஸ்லிம் கிறிஸ்டியன் அசோசியேஷனுக்கு பக்கத்தில் இருந்த பள்ளிவாசல், அதை நொறுக்கி இருக்கிறார்கள். 16 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ UK எதுல, அது யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய ஆங்கில நாடு எதுல இங்க முக்கியத்துவம் பெற்று வருகிறது என்று சொன்னால், காசாவில் நடந்து கொண்டு இருப்பது, குழந்தைகளை கொலை செய்து கொண்டு இருப்பது ஜெனோசைடுங்கிற இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அடுத்தது காசால இருக்கக்கூடிய குழந்தைகள் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு UKல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டை, ஒரு பெரிய எதிர்ப்பலையை அங்கே உருவாக்கி இருக்கிறது. ஆனாலும் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான். இப்போ இந்த சவுதி அரேபியா, USA, இஸ்ரேலு உங்களுக்கு காசால நடந்துகிட்டு இருக்கிறது. UKல இது மாதிரி உள்ள தீர்மானங்களை இது ஜெனோசைடுங்கிறத ஏற்க மறுப்பது, இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த மேலை நாடுகள், இஸ்ரேலின் அடிவருடிகள் எல்லோரும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இப்போ அதை ஓப்பனாகவே காட்டுறாங்க. இப்போ நெத்தன்யாஹூ அமெரிக்கா போயிட்டான். மம்தானியினுடைய லாயர்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணது நியூயார்க் சிட்டியினுடைய இதுக்கு உட்பட்டதுதான் என்று. முதல்ல இல்லைன்னாங்க, இப்போ ஆமாம் கைது செய்யலாம், அதுக்கு அதிகாரம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். ட்ரம்ப் நாங்கள் வி ஹேட் ஏ வெரி குட் மீட்டிங், ஏன்னா எப்சின் ஃபைல் அவன் கையில் இருக்கும், வெரி குட் மீட்டிங்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த காசாவில் நடக்கின்ற கூட்டுப்படுகொலைகளுக்கு இப்போ இந்த ஐரோப்பா பெரிய அளவில் வெளிப்படையாக உதவி செய்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கில நாட்டில் செட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த வந்தேரிகள் ஜெருசலத்திலையும் வெஸ்ட் பேங்க்லையும் பண்ணக்கூடிய இந்த
அநியாயங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மீது பொருளாதார தடையை போடுகிறோம் என்பதெல்லாம் கண்துடைப்பு என்பதை நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பேச்சுவார்த்தை என்று வருகின்ற போது டாக்ஸ்ன்னு வரும்போது ஹர்மூஸ் இதுதான் ஒரு பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஈரான் சொல்லுது ஹர்மூஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு. ஓமன் ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்கு, அதை ஈரான் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அதில் அமெரிக்காவுக்கும் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு அது சொல்லுது. அடுத்தது டாக்ஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு, அடுத்தது ஹர்மூஸுக்கு வந்தால் ஹர்மூஸ் மூணு டேங்கர்ஸு அங்கே நேற்று அடிக்கப்பட்டு இருக்கிறது. பல டேங்கர்கள் பல எண்ணெய் கையேற்றி வந்த கப்பல்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கின்றன. ஆகவே ஹர்மூஸ் ஒரு பெரிய ஸ்டாண்ட்ஸ்டில்லுக்கு வந்துட்டு அது வழியாக எண்ணெய் வரல. இதனால அமெரிக்காவின் குரூடு ரொம்ப குரூட் ஸ்டாக்குன்னு சொல்லக்கூடிய கச்சா எண்ணெய் பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது அமெரிக்காவின் இருப்பில். அதனால விலை ஏறி போச்சு, $2 ஏறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அதில் ஒரு பொருளாதார நெருக்கடியும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த உக்ரைனுடைய செலன்ஸ்கி ஈரானுடைய கமர்ஷியல் வெசல் சொல்லக்கூடிய வியாபார கப்பல் ஒன்றை தாக்கி இருக்கிறார். ஈரான் இருப்பா நாங்கள் இப்போ அமெரிக்காவே படாவடுபடுத்திட்டு இருந்தோம், இப்போ நீயும் சேர்ந்துட்டியா, உனக்கும் நாங்கள் ஒரு அடியை உரிய தருணத்தில் தருவோம் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கான தருணம் என்பது எப்போ வருகிறது என்பதை அது அடிக்கும்போது தான் தெரியும். அதனால இப்போ செலன்ஸ்கி பெரிய அளவில் ஒரு பதட்டத்துக்கு ஆளாகியிருக்கிறார். இப்போ உக்ரைனும் இஸ்ரேலு அமெரிக்கா கூட சேர்ந்து, அமெரிக்கா சவுதி அரேபியா வளைகுடா நாடுகள் இவங்களோட சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ஒரு அணியில் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்தது அமெரிக்கா தன்னுடைய படைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை திரும்ப பெற்று கொண்டு இருக்கிறது. கொடுத்து கொண்டு இருந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று கொண்டு இருக்கு. ரேஷனிங்னு சொல்லாங்க. அதாவது ரேஷன் கடையில் அரிசி தட்டுப்பாடாக இருக்கேன், நல்லதாக தட்டுப்பாடு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பொது விநியோகத்தை கொண்டு குறைப்பார்கள். அதுபோல இராணுவத்திற்கு ஆயுதம் கொடுப்பதை குறைத்து இருக்கிறது. ஓட்டாண்டி ஆயிருக்காங்கிறது தான் தெரியுது. அதை பல்வேறு வார்த்தைகளிலும் அதை சொல்லுகிறார்கள். அடுத்தது ட்ரம்ப் ஒரு பேட்டியில், ஆக்சியோஸில் உள்ள பேட்டியில், ஆக்சுவலி நாங்கள் வி ஆர் ஸ்டெப்பிங் பேக், நாங்கள் கொஞ்சம் பின்னாடி தான் போகிறோங்கிறத வார்த்தையை விட்டான். அது அமெரிக்காவில் பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ நத்தியானுக்கு அங்கே இருக்கான் பாருங்க, அதுக்கு எதிராகவும் நியூயார்க் சிட்டியில் பயங்கரமான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஐசிசினால இன்டர்நேஷனல் கிரிமினல் என்று சான்றிதழ் வழங்கப்பட்டு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட நத்தியானு 8வது முறை அமெரிக்காவுக்கு போகிறான். ஐசிசியினுடைய நிலை என்ன? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அங்கே போய் அவன் அங்கே போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடந்தது? ஐசிசியில் இவனுக்கு வாரண்ட் தயார் பண்ண கரீம் கான் அந்த ஐசிசி ப்ராசிக்யூட்டர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார். அவருக்கு மேலே ஒரு அலிகேஷனை கொண்டு வந்திருக்கானோ, ஏதோ கீழே இருந்த அசிஸ்டண்ட்டு கூட செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிட்டாரு, பாலியல் வன்மம் பண்ணிட்டாருன்னு ஒரு பொய். அந்த பொண்ணும் சாட்சியம் சொல்லலை, ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஒரு ஸ்டேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா ஒரு போலியான ஒரு நாடகத்தை நடத்தி 185 ஐசிசி நாடுகள், ஐசிசி ஒப்பந்தத்தில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை எடுக்கக்கூடிய தீர்மானங்களை நாங்கள் ஒத்துக்கொள்வோம்னு சொல்லக்கூடிய நாடுகளில் 185 நாடுகள் இருந்தன. அதில் 60 நாடுகள் ஓட்டு போட்டால் அவரை பதவியிலிருந்து தூக்கிடலாம். ஆனால் 82 நாடுகள் பதவி ஓட்டு போட்டு அவர் தூக்கிட்டாங்க. அப்போ அங்கே நமக்கு ரஞ்சன் கோகோய்னு ஒரு ஆள் தீர்ப்பு கொடுத்தாரு பாருங்க, பாபர் மஜீத். அவர் எப்படி சிக்கலில் மாட்டினாரோ அதே மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்படுத்தி அவரை ரிசைன் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ இந்த இன்டர்நேஷனல் சினாரியோவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் செத்து போய்விட்டன. ஐக்கிய நாடுகள் சபை எப்படி சீக்கிரமாக அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐசிசி, ஐசிஜே எதுவுமே புண்ணியம் இல்லை என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வாரண்ட் ரிசீவ் பண்ணார், டிஸ்மிஸ் ஆகிறாரு. எவன் வாரண்ட்டுக்கு உட்பட்டானோ, எவன் வார் கிரிமினல், இன்டர்நேஷனல் வார் கிரிமினல்னு அறிவிக்கப்பட்டானோ, இந்த மேன் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி என்னெல்லாம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அவன் சுதந்திரமாக அமெரிக்காவுக்கு போயிட்டு வரான். அதில் என்னன்னா, இப்போ அமெரிக்காவில் நடக்க போகிற இதில் கூட எது ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபையில் கூட உரையாற்றுவான் போல தெரியுது. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி உள்ள அமைப்புகளை ஏற்படுத்தி அல்லது அதை நம்பிட்டு இருக்கையில் எந்த நன்மையும் இல்லை என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. அடுத்தால அமெரிக்கா ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஈரானுடைய ஃப்ரோசன் அசட்ஸ், அதாவது தன்னுடைய பிடியில் உள்ள ஈரானுடைய சொத்துக்களை நான்
ஹர்மோஸ்ல கப்பலை கொண்டு போனாங்க இல்லையா, அந்த கப்பலை ஈரான் அடித்து உடைத்து எரிய விட்டது அல்லவா, அந்த நாடுகளுக்கு நான் காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுப்பதற்காக இந்த ஈரானுடைய சொத்துக்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறான். அதுக்கு ஈரான் சொல்லியிருக்கு, அந்த நாட்டு கப்பல்கள் யாரெல்லாம் உன்னாட்ட காம்பன்சேஷன் வாங்குறானோ அந்த நாட்டு கப்பல்கள் இந்த பகுதியில் எந்த பகுதியில் வந்தாலும் நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பல நாடுகள் எங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த ஃப்ரோசன் அசட்டை இவன் கொடுப்பானாங்கிறது, ஏன்னா இப்போ அடி வாங்கி மொத்தமாக சுருங்கி போயிட்டான், அடிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டான். அதனால அந்த உடைக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை கொடுப்பானா என்பது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக மாறுகிறது. இப்படி ஈரானுடைய கை மேலோங்கி நிற்கிறது. நாங்கள் முன்னெச்சரிக்கை தாக்குதலை தொடங்கிவிட்டோம், யுத்தத்தை இனிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தன்னுடைய பிரகடனங்களை செய்து கொண்டு இருக்கிறது. ஜோர்டானில் எத்தனை பேர் இறந்து, எத்தனை அமெரிக்க இராணுவத்தினர் இறந்தார் என்ற தகவல் நிச்சயமாக அமெரிக்க மக்களுக்கு அதிர்ச்சியை உண்டு பண்ணும் என்று அமெரிக்காவில் உள்ள பெண்டகனே அறிக்கையை தன்னுடைய சூசகமான அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாசிர் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.